ஹாய் வீட்டு சமையல்காரர்களே, இன்னைக்கு நம்ம சமையலை எப்படி ஒரு கலை படைப்பா மாத்துறதுன்னு பார்க்க போறோம். அழகான ஒரு தட்டுல சாப்பாடு இருந்தா யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க. முதல்ல நம்ம பொருட்களை எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இங்கதான் மேஜிக் ஆரம்பமாகுது. காய்கறிகளை எல்லாம் சீரான சின்ன துண்டுகளா நறுக்கணும். அப்படியே அணிவப்புக்கு ரெடியா நிக்கிற மாதிரி. நம்புங்க, இது உங்க சமையல் எப்படி இருக்கு, எப்படி வெந்திருக்குன்னு ரொம்பவே வித்தியாசத்தை காட்டும். அடுத்து மசாலா. எந்த ஒரு நல்ல சமையலுக்கும் இதான் உயிர். சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மசாலா எல்லாத்தையும் அளந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே வண்ணம் தீட்டதுக்கு முன்னாடி பெயிண்ட் பேலட் ரெடி பண்ண மாதிரி கொஞ்சம் இது கொஞ்சம் அது எல்லாத்தையும் அழகா வரிசையா வச்சுக்கோங்க. உங்க சமையலை அருமையான வாசனையில மணக்கும். உங்க சாப்பாடு இன்னும் அருமையா இருக்கும். இப்போ சமைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அடுப்புல நெருப்பை சரியான அளவுல வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமா இருந்தா உங்க கலைப்படைப்பு கருகிடும். ரொம்ப குறைவாக இருந்தா சரியா வேகாது. சரியான அளவை பாருங்க. கரண்டியால மட்டும் கிளறாதீங்க, அன்புலியும் கிளறுங்க. மெதுவா ஆனா உறுதியா கிளறணும். ஒரு சிப்பத்தை செதுக்க மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு அசைவும் முக்கியம். அப்புறம் கேள்வி கிட்டே டேஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு ஓவியர் வண்ணங்களை மாத்திர மாதிரி மசாலா அளவை சரி பண்ணிக்கோங்க. இப்போ டெக்கரேஷன். சாப்பாடு எல்லாம் சரியா வெந்துட்டா இப்போ அதை அழகா தட்டுல வைக்கணும். சுத்தமான வெள்ளை தட்டு எடுத்துக்கோங்க. அதுதான் உங்க கேன்வஸ். சாப்பாடை அழகா அடுக்கி வைங்க. அப்படியே போட்டுடாதீங்க. கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தூவினா சூப்பரா இருக்கும். இதுதான் உங்க சாப்பாடை இன்ஸ்டாகிராம்ல போட அளவுக்கு அழகாக்கும். அவ்வளவுதான் நண்பர்களே. சமைக்கிறதுன்னா வெறும் வயிற்ற போக்குறது இல்ல, அது ஒரு அழகான படைப்பை உருவாக்குறது. பிரெப் பண்றதுல இருந்து தட்டுல வைக்கிற வரைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்க சமையலறையில ஒரு கலைப்படைப்பை உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு. அடுத்த தடவை சமைக்கும்போது இதை நினைச்சுக்கோங்க, நீங்க வெறும் வீட்டு சமையல்காரர் இல்ல, வேண நீங்க ஒரு கலைஞர். உங்க சமையலறை தான் உங்க ஸ்டுடியோ. சமைச்சுட்டே இருங்க. புதுசா ஏதாவது ஒவ்வொரு சுவையான தருணத்தையும் அனுபவிச்சுட்டே இருங்க. பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய சுவையான டிப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சந்தோஷமா சமைங்க.